அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா? இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு பதில் தராத குருவும் இல்லை. ஆனாலும் இந்த கேள்வி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்காக கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்குது. உணவுக்கும் கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. உணவுக்கும் அவனோட ஆயுளுக்கும் சம்பந்தம் இருக்குது. உணவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. பாவத்தோட காரணமாக பிறவி எடுத்தவன் மனிதன். அந்த பாவத்தை சரி பண்ணுறதுக்காகவே இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியில் அவனோட சொந்த கடனை அடைப்பதே அவனுக்கு திண்டாட்டம். இதில் தாவர உயிரினங்களுக்கு பாவக்கணக்கு குறைவாக இருக்குது. மாமிச உயிரினங்கள் அதற்கு பாவக்கணக்கு அதிகம். எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவக்கணக்கை அந்த மனுஷன்தான் அடைக்கணும். அதிக பாசமுள்ள ஆடு, கோழி, மீன் இவற்றையெல்லாம் மனிதன் உண்பது பாசதோஷம்னு சொல்வாங்க. அம்மாவை தேடி அலைகிற குஞ்சுகளும் குட்டிகளும். ஆனால் அதனோட தாயை கொன்று சாப்பிட்ற மனிதன் உணர வேண்டியது தாயோட மனம், அந்த குட்டியோட மனம் எப்படி தேடி தவிச்சு போயிருக்கோம். இந்த தோஷத்தை அந்த மனுஷன் அடைஞ்சே தீருவான். அந்த பாவத்தையும் சேர்த்து அடைக்கிறதுக்கு ஒருவன் தைரியமாக முன்வந்தா அவன் தாராளமாக அசைவம் சாப்பிடலாம். இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் வங்கியில் 1,00,000 கடன் வாங்குறாரு, இன்னொருத்தரோ 1 கோடிக்கு கடன் வாங்குறாரு. இதில் அந்த மேனேஜருக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்கியவன் தானே கடனை கட்டணும். சில நேரங்களில் விரதம் இருக்கிறது உடலுக்கு மட்டும் நல்லதல்ல, பிறந்த பிறவிக்கும் நல்லது. அந்த விரத நாளில் இந்த மனுஷனால் எந்த உயிரும் பாதிக்கப்படுறதில்ல. காட்டில் கூட ஆடு, மாடு, யானை, குதிரை, ஒட்டகம் இவற்றையெல்லாம் மிருகம் அப்படின்னு கூறுவது இல்லை. புலி, சிங்கம் போன்ற அசைவ உணவு உண்ணியே தான் மிருகம்னு சொல்கிறோம். சைவ உண்ணிகளுக்கு மிருகம் அப்படிங்கிற பெயர் கூட காட்டில் கிடையாது. உடலால் மனித பிறவி சைவம், உயிரால் மனித பிறவி சைவம், குணத்தால் மனித பிறவி அசைவமும் மற்றும் சைவமும் ரெண்டும் இருக்குது. ஆடு, மாடு, மான், யானை போன்றவையெல்லாம் உடலால் சைவம், உயிரால் சைவம், மனதாலும் சைவமாக இருக்குது. மனித பிறவியோட உணவு சைவமாக இருக்கிறதே நல்லது. சைவமாக இருக்கிறதே தர்மமும் கூட. நம்முடைய முன்னோர்களும் சைவம்தான் சிறந்தது அப்படின்னு வழிகாட்டியாக இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.